எப்பவுமே நான் தான் எல்லாமே நான் தான் ரொம்ப வலியோட இருந்திருக்கேன். ஹாப்பியா இருந்தாலும் அழுக, சேடா இருந்தாலும் அழுக, படுத்த வேண்டிய ஒரு அவசியமே வரல. இப்போதைக்கு சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் இருக்கிறது மணிமேகலை, பிரியங்கா இவங்களோட டாபிக் தான். குக் வித் கோமாளி செட்டுக்குள்ளே என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயம் வெளியில் நீங்கள் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு குக் வித் கோமாளி டீம் சொன்னதாக மணிமேகலை வெளியிட்டிருக்காங்க. எனக்கும் பிரியங்காவுக்கும் நடுவில் தான் சண்டை அப்படின்னு சொல்லிட்டு பிரியங்காவோட பேரை கூட சொல்லாத அளவுக்கு மணிமேகலை ரொம்பவே தெளிவாக வீடியோ போட்டிருக்காங்க. ஆனால் இது பிரியங்காவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாரும் பிரியங்காவோட பேஜில் போய் தெரிக்க விட ஆரம்பிச்சிட்டாங்க. பிரியங்கா ரொம்பவே என்னை டாமினேட் பண்ணுறாங்க, அவங்க சீனியராக இருக்கலாம், ஆனால் இந்த ஷோவுக்கு நான் தான் ஆங்கரு, நான் எப்படி பண்ணணும்னு 1-2 எபிசோடில் சொன்னால் பரவாயில்ல, இப்போ செமிஃபைனல் ஃபைனல் வரைக்கும் வந்துட்டு சொல்லிட்டு இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வெளியில் வந்தேன். ஆனால் டீம் வந்துட்டு என்னை போயிட்டு அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்க சொன்னாங்க. செய்யாத தப்புக்கு நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷோ விட்டு நான் வெளியில் வந்துட்டேன். ஆனால் டீம் வந்துட்டு நீங்கள் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டிங்கன்னா இன்னும் 1-2 ஷோலாம் உங்களுக்கு தரோம் அப்படின்லாம் சொன்னாங்க. தன்மானத்தை விற்றுட்டு நான் போய் அங்கே மன்னிப்பு கேட்கணுன்ற அவசியம் இல்லை. பிரியங்காவுக்கு எதுக்கு இந்த டீம் வந்து பயந்துக்குது, அப்படி அவங்க என்னதான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக தெரியலன்ற மாதிரி வீடியோ வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதற்கு ரிப்ளை வீடியோ பார்த்தீங்கன்னா பிரியங்கா கூடிய சீக்கிரத்தில் வெளியிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் பிரியங்கா பார்த்தீங்கன்னா வெக்கேஷன் மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்விட்டர் போட்டு ஐ எம் எஸ்கேப் ஃப்ரம் த சிட்டி அப்படின்னு போட்டாங்க. கண்டிப்பாக இதோட ஃபுட்டேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த குக் வித் கோமாளி டீம் கிட்ட இருக்கும், அதை வெளியில் விட மாட்டாங்க. பிக் பாஸ்ல தான் குறும்படம் ஓடிட்டு இருந்துச்சு, இப்போ குக் வித் கோமாளிக்கு ஒரு குறும்படத்தை இந்த விஜய் டிவி ப்ரமோஷனுக்காக விட்டாலும் விடுவாங்க. ஸோ யார் மேலே தப்பு இருக்கும் அப்படின்ற உங்களோட கருத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காம தெரிவிங்க.